பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாட்டோட ஹீரோ வந்து சிங்கர் தான். இப்போ மியூசிக் டைரக்டர் யாரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் யாருன்னா சாங் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது மியூசிக்கை டைரக்ட் பண்ணுவாங்க. அதான் மியூசிக் டைரக்டர். அதான் பேட்டே எழுதுறா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை சொல்றேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கும் போது, அப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் ஹீரோவானா இப்போ நான் மியூசிக் டைரக்டர் ஹீரோவானா அப்படின்னு உங்களுக்கு ஜி பிரகாஷ் விஜய் ஆண்டனி ஞாபகம் வரல. நான் வந்து அவங்க சொல்றேன். நான் வந்து சாங்ல மியூசிக்ல சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஒன் மியூசிக் கம்போசர் when it comes சிங்கர் அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது இவன் மியூசிக்கை பாடலாம் அப்படின்ற மாதிரி தோணாம மியூசிக் எவ்வளவு பிடிச்சிச்சோ அதே மாதிரி அவங்களோட வாய்ஸும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது வந்து ஒரு சில பேர் தான். ஒரு மியூசிக் கம்போசர் when it comes சிங்கர் இஃப் யூ ஆல் லைக் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட பேர் தான் இருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரகுமான், அனிருத், ஜி பிரகாஷ் குமார், ஷாம் ரோல்டன், சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒன் மியூசிக் கம்போசர் when it comes சிங்கர் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன் மியூசிக் கம்போசர் இட் சிங் அனதர் மியூசிக் கம்போசர் அப்படின்னும் போது அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஆனா அதுல ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவார்ட் வினிங் அப்படின்ற மாதிரி யோசிச்சது யாருன்னு பார்த்தா அனிருத் தான். அவர் பாடாத மியூசிக் கம்போசரே இல்லை அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் அவ்வளவு பெரிய சிங்கர் தான் அப்படின்றதால அவர் பாடுற பாட்டுலாம் காசு வாங்க மாட்டார், இப்போ வரைக்கும் வாங்குறதில்ல அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல எந்த கம்போசருக்கும் அவங்க ஒரு சூப்பர் சிங்கரா இருப்பாங்க, கம்போசரா இருப்பாங்க. எந்த கம்போசருக்கும் பாடாத ஒரே ஆள் ஏஆர் ரகுமான் அவர் மட்டும்தான். அவரோட கம்போசிங்கை தவிர்த்து வேற யாருக்குமே பாடினதும் கிடையாது. எதனாலும் எனக்கும் தெரியும். ஒருவேளை அவருக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா, இல்லை யாருமே கூப்பிடலையா, ஒரு மாதிரி தயக்கமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி வந்து இளையராஜாவும் யாரோட கம்போசிங்களும் மேக்சிமம் பாடினது இல்லை. அவர் பாடின ஒரே கம்போசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது யுவன் சங்கர் ராஜா தான். இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போறது என்னன்னா இளையராஜா சிங்கர், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டர். இப்போ ராஜா சார் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சிங்கிங் அவரோட படத்திலே அவர் பாடின பாட்டுல கூட அவருக்கு ஒரு 2 ஸ்டைல் ஆஃப் சாங் தான் பாடுவார். ஒன்று ஒரு மெலடி சாங்கு, டூயட் சாங் அந்த மாதிரி தான் பாடுவார். அதை விட்டுட்டா கொஞ்சம் ஃபோக் இறங்குவார். இந்த ஊரு விட்டு ஊரு வந்து அந்த மாதிரி, இல்லைன்னா ஐயா வீடு திறந்து தான் கிடக்கு அப்படின்ற மாதிரி காதலுக்கு முடியாத ஒரு பாட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோக்கா அப்படி இல்லைன்னா மெலடி, டூயட் அந்த லெவலில் தான் போவார். ஆனால் ஆஸ் அ சிங்கரா இளையராஜாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணது யாருன்னு பார்த்தா லிட்டரலா யுவன் சங்கர் ராஜா தான். ஏன்னா அவர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க வேற எங்கேயும் அவர் பாடுறது கிடையாது. ஸோ அதனால அவர் தான் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. ராஜா சார் இந்த சாங்லாம் பாடியிருக்காரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே. அப்படிதான் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து மாரிஸ் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, மாரி பூல ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து டூயட் சாங் தான். யுவன் சங்கர் ராஜா ஒரு டூயட் சாங் இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக தான் இருக்கும். ராஜா சார் வாய்ஸ் நல்ல சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டில் தமிழ்ல பறவை எங்க இருக்கிறார் நான் சொல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த சாங் சொல்லுவோம். ஆக்சுவலா அது ஒரு டிப்பிக்கலா ஒரு இளையராஜா எப்படி பாடுவாரா அவருடைய மியூசிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து டீகோட் பண்ண 2 விஷயம் இருக்கும். ஒரு வருஷம் எது சொல்றது, பாதி இளையராஜா வருஷன், பாதி யுவன் சங்கர் ராஜா வருஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சிங்கரா சூப்பரா இருப்பாரு. நீங்க டிராவல்லாம் பண்ணும்போது ஹெட்ஃபோனை போட்டு பாட்டை கேட்கும் ஒரு மலை பிரதேசம், ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துலாம் நான் போறேன் அப்படின் போது இந்த பாட்டை கேட்டீங்கன்னா சபாகிரகம் தான். பொருளே வேண்டாம், சபாகிரகத்தை போய் தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கி எங்க இருக்கீங்களோ அங்க வந்துடலாம். அந்த மாதிரி பாட்டு தான் கட்டளை தமிழ் பறவை எங்க இருக்கிறாய். அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். சர்வம் படத்துல அடடா வாசத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். நான் சொல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸ்ப்ளோரிங் இதுதான். ஒரு பப்பு சாங் இளையராஜா பாடுவான்னு யாரும் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு பெப்பியான ஒரு பப்பு சாங்கு, ஒரு பிளே பாய் சாங் அந்த லெவல்ல கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாங் முடிஞ்சா போய் கேட்டுப்பாங்க அடடா வாசத்தலாம் அப்படின்னு சொல்லி. யுவன் சங்கர் ராஜா வீட்டுல ராஜா சார் பாட வச்சிருப்பாரு. அடடா வாசத்தலாம் வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா இருக்கும் பாட்டு, உண்மையில வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு அடுத்த பாட்டு வந்து கோவா படத்துல வாலிபா வாவா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். நீங்க அந்த பாட்டுல கூட ரொம்ப சர்ப்ரைசிங். அது பாருங்களேன், கூட இளையராஜா கூட எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுவார். எப்படி யோசிச்சிருப்பாரு அதே மாதிரி அதுல நீங்க அந்த சாங் விஷுவல் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜிக்கும் சம்பத்துக்கும் ஒரு பாட்டு, அதுக்கு இளையராஜாவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ஆசைப்படுறாரு. சூப்பரா இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் கீதா பாட முடியுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும்போது இளையராஜாவும் சூப்பரா பாடிருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா இருக்கும் உண்மையிலே அந்த பாட்டு. ஒரு மேக்ஸிமம் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும். விஷுவலோட பார்த்தீங்கன்னா சூப்பரான பாட்டு வாலிபா வாவா. அதுக்கடுத்து பருத்தி வீரர்ல ஒரு பாட்டு இருக்கும், கரியாக அப்படின்னு சொல்லிட்டு டிப்பிக்கல் இளையராஜா சாங் மாதிரி தான் இருக்கும்.
நீங்க அந்த யுவன் சங்கர் ராஜன் பேர் எடுத்துட்டீங்கன்னா கண்ணை விட்டீங்கன்னா அவ்வளவுதான் ராஜா சார் மியூசிக் கம்போஸ் பண்ண மாதிரியே தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுல அதே மாதிரி சிங்கரா வேற லெவல்ல இருக்கும். ராஜா சார் சிங்கிங்லாம் இந்த டெண்டர் வந்து தீங்கும் போது ஒரு ஃபிளேவர்ல இருப்பாங்க, அதே மாதிரிதான் இருக்கும். அறியாத வயசும் சூப்பரா இருக்கும். அதுல எஸ்பெஷலா ஒரு பிஜிஎம், ஒரு சென்ட்ரல் பிஜிஎம் ஒன்று இருக்கும், சூப்பரா இருக்கும். யுவன் சங்கர் ராஜா இவங்க காம்போல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்னா அது அறியாத வயசு தான். வேற லெவல் பாட்டு. வேற மாதிரி தான், அதுவும் ஒரு அடிக்ஷன் ட்ரக் தான். யுவன் ட்ரக், இளையராஜா ட்ரக் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பட்டியல நம்ம காட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது இந்த பக்கம் வாப்பா அடடா வாசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். அதே பப்பு செலிப்ரேஷன் அந்த மாதிரி சாங்கு சூப்பரா இளையராஜா வேற லெவல்ல பாடியிருப்பாரு. சதுரங்கத்தில் வெட்டுப்பட்டால் கண்ணீர் தீர்ச்சி கண்ணீர் சிந்தாதவா கண்ணீர் இல்லாதவா தெரியல. வேற மாதிரி ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும். வீடியோ சாங் தவிர்த்துட்டு நீங்க ஆடியோ கேட்கலாம், சூப்பரா இருக்கும். தனியா இருந்தா நீங்க வீடியோ சாங் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ரொம்ப இன்ஸ்டன்ட் ஹிட்டு, ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ஆவரேஜா ஒரு நார்மலா ஓகே அப்படின்ற மாதிரி கூட பாட்டு பண்ணிருக்காங்க. அது வந்து ஹீரோ படத்துல 1000 முகங்கள்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். மேக்ஸிமம் யாருமே தெரியாது. ஸோ இவங்க காம்பவுண்ட் வரும்போது பேசலாம் அப்படின்னு 1000 முகங்கள்னு ஒரு பாட்டு வரும். படத்துல லாஸ்ட்ல அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. அந்த டைம்ல பேக்ரவுண்ட் போயிட்டு இருக்கோம் ஹீரோ அப்படின்ட்டு இளையராஜா பேஸ் வாய்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து விருமன்ல ஒரு பாட்டு இருக்கும், போனஸ் ட்ராக்காக கொடுப்பாங்க, ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதை நான் கேட்கறது இல்லை மேக்ஸிமம். இன்னைக்கு இப்போதான் கேட்டேன். சரி இது பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சாங்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஐயோ இந்த சாங் மிஸ் பண்ணிட்டேன் சாரி, நந்தா படத்துல இருக்கு பாட்டு பாடியிருப்பாரு. நீங்க நந்தா படத்துல அதே தான், நான் பருத்தி வீரர்கள் சொன்னாலும் அதே தான். நந்தா படத்துல எல்லா பாட்டுமே யுவன் சங்கர் ராஜா பேரை தூக்கிட்டு கண்ணு முன் ஆக்சுவலா அந்த பீரியட்ல வந்து ராஜா சார் தான் மியூசிக் போட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க மொத்த பாட்டுக்குமே நந்தா படத்துக்கு. ஆனா 2 பாட்டு, தாய் மேலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். முடிஞ்ச இந்த சாங்லாம் போய் கேட்டு பாருங்க. யுவன் சங்கர் ராஜா ரீச் என்னன்னு தெரியும் உண்மையிலே. இப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க தலைங்க. நீங்க அந்த சாங்லாம் இப்போ கேட்டு பாருங்க. அதெல்லாம் வந்து நினைச்சா கூட பண்ண முடியாது. ராஜா சார் மாதிரி ஒரு பாட்டு பண்ண முடியுமாங்க இப்போ இருக்கிற மியூசிக் கம்போசரும் சரி, இது முன்னாடி இந்த கம்போசரும் சரி. நான் ஸ்ட்ரைட்டாகவே சொன்னேன். இப்போ வேற மணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு சவுண்டிங்காகவும் பெஸ்டாகவும் ஒன்று பண்ணுவார், அதெல்லாம் ஓகே தான். ராஜா சார் இல்லாமல் டியூனாகவே ஒன்று பண்ணுவார், டியூன்லேயே ஒன்று பண்ணுவார். அதுக்கப்புறம் நீ ப்ரொடியூஸ் பண்ணி அது இதுன்னு பண்ணும்போது ராஜா சார் தான். ஸோ அவர் மாதிரி ஒரு பாட்டு பண்ணுறதுலாம் சான்ஸே கிடையாது. இப்போ நினைச்சா யாராலுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல தாய் தாய் ஒரு பாட்டு, இந்த பாட்டை கேட்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எங்கெங்கோன்னு சொல்லிட்டு அதே நந்தா படத்துல இருக்கும், எங்கெங்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பாட்டு, வேற லெவல் பாட்டுங்க. பாலா சாருக்கு ஒரு மீட்டர் இருக்கும்ல, பாலா சார் இளையராஜா சார் சேர்ந்தாலே போய் இங்கே செல்லும் அந்த மாதிரி இருக்கும் பாட்டு. எங்கெங்கோ சூப்பரா இருக்கும். முடிஞ்சா இந்த 2 பாட்டும் போய் கேளுங்க, சீரியஸா கேளுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்த பாட்டு வந்து வைரஜாவை ஒரு பாட்டு இருக்கும், மூவிய பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது மறுபடியும் வாங்க நம்ம காட்டுல முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பப்பு சாங் சொல்லிட்டு மூவிய பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அந்த சாங்கை யுவன் சங்கர் ராஜா பாட வேண்டியதுன்னு நினைக்கிறேன் மேபி. அப்படிதான் பாடியிருப்பாரு ராஜா சார். ராஜா சார் தலைவன் நீங்க தலைவர் எப்படி பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மூவிய பாடி. சூப்பர். இந்த மேக்ஸிமம் இந்த பாட்டு யாருமே தெரியாது, டைட்டில் வரும் பாட்டு, படத்தோட டைட்டில் சாங் தான் அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சாங் வந்து ராஜா சார் பாடினதான் அது ரிலீஸ் ஆகும். இது ஆதலால் காதல் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு படம். அது வந்து ஆர்ஆர் அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. அந்த சாங் சூப்பராகவே இருக்கும் யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்ல. அது மேக்ஸிமம் இன்னொரு வீடியோ பண்ணணும் யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் வேலைங்க. அப்படிங்கும் போது இப்போ அந்த சாங் வந்து ராஜா சார் பாடிட்டார். பாடி எல்லாமே முடிஞ்ச உடனே டேரக்டர் சுசீந்திரன் என்ன சொன்னார், டைட்டில் எப்பவுமே ஒரு ட்ராக் வந்து பாடுவாங்க மியூசிக் கம்போசர். அப்படி ட்ராக் பாடும்போது இல்லை இந்த உங்க வாய்ஸ் யுவன் வாய்ஸ் நல்லா இருக்கு, அதே சார் வாய்ஸும் சூப்பரா இருக்கு, ஆனால் இந்த வாய்ஸ்ல ஏதோ இருக்கு இது வச்சுங்க அப்படிங்கும் போது யுவன் சங்கர் ராஜா வந்து சொன்னார், அப்பா வாய்ஸ் இல்லை நல்லான்றீங்க என் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் வந்து ஆக்சுவலா ராஜா வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கு அடுத்த பாட்டு வந்து காமெடின்ற ஒரு பாட்டு இருக்கும், தட்டி புட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது மியூசிக் கம்போசர் யாருன்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த படத்துல வந்து யுவன் சங்கர் ராஜா இளையராஜா சேர்ந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாட்டு இவர் பாடியிருப்பாரு, ஒரு பாட்டு அவரு பாடியிருப்பாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கா கேட்டா எனக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் தோணுச்சு. ஸோ இந்த கூட தப்பா கூட இல்லை, ஆனால் சூப்பராக இருக்கும் தட்டி புட்டா பாட்டு. ஸோ
எனக்கு இவ்வளோ காம்போல இவ்வளோ சாங் தான் இருக்கு, மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் என்ன மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா லிவ் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் போல கமெண்ட்ல கழுவி ஊற்றுருந்தா கழுவி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இல்லை ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சாங் வச்சேன். அவ்வளோதான்.